சங்கீதம் 4:6 வாசிக்க கேட்கிறோம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உமது முகத்தில் உள்ள உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று இங்கு சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு மேன்மையான அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். இந்த இடத்துல 2 கூட்டத்தார் சொல்லப்படுகிறார்கள். ஒன்று, தேவனை அறியாத உலகத்தார், தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இன்னொன்று, தேவனை அறிந்து அனுபவிக்கிறவர்கள். இந்த 2 கூட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு கூட்டம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் பேர் இல்ல, அநேகர் சொல்றாங்க, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? என் வாழ்க்கையில நன்மையே இல்லையே, என் வாழ்க்கையில என்ன நன்மை, என்னைக்குதான் நான் அந்த நன்மையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்தோடு, ஒரு பெரிய கேள்விக்குறியோடு, என் வாழ்க்கையில நன்மை உண்டாக வாய்ப்பே இல்லையா அப்படி சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை குறித்து வேதம் இங்கே காண்பிக்கிறது. ஆகவேதான் சங்கீதம் 4:6 முதல் பகுதியில ஒரு பெருங்கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கு. ஒரு பெருங்கூட்டம் கேள்வியில இருக்கிறது. ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ளே எழுகிறது, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு நடுவில் கர்த்தரை அறிந்து கொண்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறார், கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்படி சொன்னது மாத்திரம் இல்ல, அப்படி சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தானியமும் திராட்சரசமும் அவர்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீன்னு சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். 7வது வசனத்துல, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார். அது என்ன? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும். இந்த அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கிறோமே, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அறிந்து கொள்ளணும், ஒரு மனுஷனுடைய நல்ல ஞாபகம், ஆதி நாட்கள்ல தானியமும் திராட்சரசமும் தான் பெரிய சொத்து. இன்னைக்கு எவ்வளவு கை நிறைய சம்பாத்தியம் பண்றது பெரிய சொத்தா காண்பிக்கப்படுகிறதோ, வீட்டுக்கு மேல வீடு கட்டுவது, நகைக்கு மேல நகை சேர்ப்பது, பொருட்களுக்கு மேல பொருட்கள், விலையுறந்த பொருட்களை வாங்குவது, நிலத்துக்கு மேல நிலம் வாங்கி ஏக்கர் கணக்கா நிலம் வாங்கி சேர்ப்பது, இதுதான் இன்னைக்கு பெருமையாய் பேசப்படுகிறது. ஆனா அன்னைக்கு எது தெரியுமா பெருமையா இருந்தது? தானியமும் திராட்சரசமும் பெருகும். யார் ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பாத்தீங்கன்னா, தானியமும் திராட்சரசமும் யார்கிட்ட பெருகுதோ அவங்க தான் ஐஸ்வர்யவான்கள். அதனாலதான் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனுக்கு நிலத்துல நன்றாய் விளைந்ததாம். அவன் தன் ஆத்மாவை பார்த்து சொல்றான், ஆத்மாவே, நீ புசித்து குடித்து சந்தோஷமாய் பூரிப்பாயிருன்னு சொல்றார். தொடர்ந்து என்ன சொல்றாரு? உனக்காக அநேக வருஷங்களுக்கு உனக்கு பொருட்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் பெரிய, உண்மையாவே அவன் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்ப யாருக்கு தானியம் அதிகமா பெருகி இருக்குதோ அவங்க தான் அன்னைக்கு ஐஸ்வர்யவான்களா, கோடீஸ்வரர்களாய், லட்சாதிபதிகளாக அறியப்பட்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க. ஆனா இங்க சொல்லப்படுற நன்மை, அவங்க தான் சொல்றாங்க, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். நன்மை எதிர்பார்த்து நிக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன இருக்கு தெரியுமா? திராட்சரசமும் தானியமும் பெருகி இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில அதிகமா பெருகி இருக்கு. ஆனா அவங்க ஒரு நன்மை இழந்தே இருக்கிறாங்க. அந்த நன்மை என்ன அப்படின்னா, சங்கீதக்காரன் காண்பித்து கொடுக்கிறார், கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை
எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். உமது முகத்தின் ஒளி, அந்த நன்மை இன்னைக்கு ஜனங்களுக்கு இல்லை. கவனிச்சுவாங்க. ஆண்டவர் சொன்னா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 16வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், மன்னிக்கவும் 15வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அவன் உலகத்துல மனுஷன் எதையோ சேர்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து, தேவனோடு உள்ள உறவை இழந்து, ஒரு விதமான விரக்தியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிலர் சொல்றாங்க, ஐயா எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் வீட்டுல நிம்மதி இல்லையா, பிள்ளைகள் குடிக்கிறாங்க, மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம். உண்மையாவே சொல்ல, அநேக குடும்பங்கள் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது. தவறான தொடர்பு இருக்கு, பலவிதமான நாசமோசங்கள் இருக்கு, குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை. அப்ப இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த நன்மை என்ன? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிற இந்த கூட்டத்துக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலமும் உண்டு. ஆனா எது நன்மைன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தாவே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிட்டு விடல, அதுக்கப்புறம் என் இருதயத்துல சந்தோஷம் தந்தீர்னு சொல்றார். எனக்கு அதை அனுபவிக்கணும். கர்த்தருடைய சபை எதை அனுபவிக்கணும்? தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணும். இந்த வசனம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 4வது சங்கீதம் 6ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோமே, கர்த்தாவே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஒரு கூட்டம் நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லி ஒரு பெரிய ஏக்கத்தோடு, ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கு. அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு நன்மை வரக்கூடிய இடம் தெரியல, நன்மையை யார் காண்பிப்பான்னு தெரியல, சந்தேகம், அவிசுவாசம், தேவனை அறியல, தேவனை அறிய வேண்டிய பிரகாரமா அறியல. ஆனா இவர் சொல்றாரு, எங்கதான் எங்களுக்கு நன்மை வருதுன்னு சொல்ல வர்றாருன்னா, கர்த்தாவே உமது முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருடைய முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம மேல பிரகாசிக்குது பாத்தீங்களா, அதுதான் அந்த பெரிய நன்மை. ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கு, திரள் கூட்டம், அநேகர் போட்டிருக்கு, லட்சங்களோ கோடிகளோ. எப்படிப்பட்ட கேள்வியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் தெரியல. அந்த இடத்துக்கு போனா நன்மை வந்துருமா, இந்த இடத்துக்கு போனா எனக்கு நன்மை வந்துருமான்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு மத்தியிலே கர்த்தருடைய வேதம் உங்களையும் என்னையும் எதற்கு நேராய் திருப்புகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய முகத்தின் ஒளிக்கு நேராய் திருப்புகிறது. கர்த்தாவே உமது முகத்தின் ஒளி. இந்த ஒளியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம். எப்படி சங்கீத 4ல பார்த்தோமோ அதே போல 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நாம் வரும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். கவனிச்சுவாங்க. ஏன்னா சங்கீதம் 4வது சங்கீதம் 6 மற்றும் 7ல 6ல ஒளியை குறித்து பேசுறார், கர்த்தருடைய முகத்தில் உள்ள அந்த ஒளியை குறித்து பேசுகிறார். 7வது வசனத்துல இருதயத்தை குறித்து பேசுகிறார், இருதயத்துல தரப்பட்டதை குறித்து பேசுகிறார், இந்த இருதயத்துல கொடுக்கப்பட்டதை குறித்து பேசுகிறார். அப்போ இதே காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒளியை குறித்தும் பேசுறாரு, இருதயத்தை குறித்தும் பேசுறாரு. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு என்ன வெளிப்பாடோ, ஆமா சங்கீதக்காரனுக்கு என்ன வெளிப்பாடோ அதே வெளிப்பாடு தான் இப்ப யாருக்கு இருக்கு? சத்தமா சொல்லுங்க. பவுலுக்கு இருக்கு. அழகா சொல்லிட்டீங்களே, பவுலுக்கு இருக்கு அதே வெளிப்பாடு. இவர் 2 வசனத்துல காமிச்சு கொடுக்கிறாரு, அவர் ஒரே வசனத்துல காமிச்சு கொடுத்துட்டாரு. ஆனா அடுத்தடுத்து காமிக்கிறாங்க. ஒளியை குறித்து பேசிட்டு
இருதயத்தை குறித்து பேசுறார். தாவீதுக்கு அதே வெளிப்பாடு, பவுலுக்கு அதே வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு என்ன? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்லுவாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் முறிந்து என்ன செய்யறதில்ல, போவதில்லை, மனமுறிவு அடைகிறது இல்லை. எவ்வளவு பெரிய விசுவாசம் வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப எந்த வெளிப்பாடுல இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெரிய கேள்விதான் இருக்கு. இன்னைக்கும் நீங்க ஒருவேளை என் வாழ்க்கையில எல்லாம் இருக்கியா, ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானத்தை என்னால அனுபவிக்க முடியலையே, தேவனோடு உள்ள உறவுல நான் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறேனே, என்னால அதை அனுபவிக்க முடியலையே. பணம் காசு வருது போகுது, சில நேரங்கள் நல்லா தான் இருக்கேன், ஆனா சமாதானம் இல்லையே. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சமாதானம் வேணும்னா கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த முகத்தில் உள்ள ஒளியை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்ப சங்கீதக்காரனுக்கு இந்த வெளிப்பாடு தான். ஒளியை குறித்து, கர்த்தருடைய முகத்தில் உள்ள ஒளியை குறித்து பேசுறவரு இவ இருதயத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அதாவது முகம் அகம், முகம் அகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா முகம் இன்னொன்னு அகம். அப்ப இந்த முகத்துல இருந்து வெளி அந்த ஒளி வந்துட்டே இருக்கு அப்படின்னா, பிரகாசம் வருதுன்னா இருதயம் என்ன செஞ்சிடும்? பிரகாசிக்குமா பிரகாசிக்காதா? பிரகாசிக்கும். நான் அவருடைய முகத்தில் உள்ள ஒளியை நான் பார்த்துட்டேன்னா, இந்த அகம் இருக்கு பார்த்தீங்களா, இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும். ஆண்டவர் சொன்னார், உன் இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும், அது மகிழ்ந்து கலிகூரும். கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழும். ஒரு இடத்துல சங்கீதக்காரன் இதே போல சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 27வது சங்கீதம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே அவர் சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் என்ன போயிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். எதை தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு, எதை விசுவாசிக்க வேண்டியது இருக்கு? நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேங்கிறத விசுவாசிக்கணும். ஆனா அதுலதான் சங்கீதக்காரர் சொல்லி கொடுக்கிற ஒரு பெருங்கூட்டம் விசுவாசிக்கல. அதான் சொல்றார், மீண்டும் சொல்றேன், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? கேள்வி. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். இந்த கேள்விக்கு மத்தியில தான் இவர் விடை பகிர்கிறார். பதில் சொல்றாரு, கர்த்தாவே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்ப நாங்க என்ன செஞ்சிடும் தெரியுமா? அந்த ஜனங்கள் கேள்வி மேல கேள்வி கேட்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற சந்தோஷத்தை விட எங்க சந்தோஷம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்து. நம்ம உலகத்தார ஜெயிச்சிருவோமா மாட்டோமா? சத்தமா சொல்லுங்க, ஜெயிப்போம். உலகத்தான் சந்தோஷப்படுறதை விட கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுறதுதான் என்னது? அதிகம். சத்தமா சொல்லுங்க, அதிகம். பைபிள் வசனம் மாறாது. ஆனா அதிகம் சொல்றாரு. அது எதுலதான் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் தெரியுமா? எதுலதான் ஓவர் டேக் பண்ண முடியும் தெரியுமா? உலகத்தாருடைய சந்தோஷத்தை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகள்ட்ட இருக்கிற சந்தோஷம் தான் பெருசு, அதிகம். அப்படிங்கிறத எதுலதான் காண முடியும்னா, அதுக்கு முன்னால சொல்லிட்டாரு, கர்த்தாவே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கணும். இந்த பிரகாசத்துலதான் இருக்கு. உலகத்தாருடைய சந்தோஷத்தை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது. இதே காரியத்தை தான் ஒளியை குறித்து பேசிட்டு இருதயத்தை குறித்தும் பேசுகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல இத சொல்லிட்டு தான் பாருங்க, 7ஆம் வசனத்துல சொல்றார், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இதுதான் மகத்துவம் உள்ள வல்லமை. எது? எங்கள் இருதயத்தில் அவர் முகத்தின் ஒளி பிரகாசிக்கு. பாருங்க, அவருடைய முகத்தின் ஒளி, அவர் முகத்தில் உள்ள ஒளி எங்க பிரகாசிக்கு? இருதயத்துல பிரகாசிக்கு. பாருங்க, இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாலதான் உண்டாயிருக்கு. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு என்ன செய்யறது இல்லை. ஆமா, நெருக்கம் வருது, ஆனா ஒடுங்கி போக மாட்டோம்.
அடுத்து சொல்றாரு, கலக்கம் அடைந்து மனமுறிவு அடைகிறது இல்ல, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்ல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஏன்னா கர்த்தராகி இயேசுவினுடைய ஜீவனும் பாருங்க, ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் சொல்லி சொல்றார். அது என்ன அர்த்தம்? 6ஆம் வசனத்தை உற்று கவனிக்கும் போது அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளி. இந்த இயேசு கிறிஸ்து யார்? இந்த இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவ நம்ம சரியா அடையாளம் கண்டுகொள்ளணும். அது அவர் இயேசுவா கிறிஸ்துவா? ஆமா, இயேசு கிறிஸ்து. முழு பேர் இயேசு கிறிஸ்து. சிலருக்கு பாதி ஒரு பேர் வச்சிருப்பாங்க. என் பேர்லாம் சொல்லுவாங்க செல்வகுமார் அப்படின்னா எங்க வீட்டில் கூப்பிடுறது குமார் தான் கூடுவாங்க. தாய் தோப்பம் கூப்பிடுறது செல்வகுமார்லாம் கூட மாட்டாங்க, குமார் அப்படிதான் கூடுவாங்க. என் நண்பர்கள் மத்தியில படிக்கிற நாட்கள்ல செல்வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்காக வேற வேற ஆள் கிடையாது, ஒரே ஆள் தான், செல்வ குமார், அவ்வளவுதான். அப்போ இதே போலதான் தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு, இயேசு கிறிஸ்து. அது எப்படி அவருக்கு இயேசுங்கிற பேர் வந்துச்சு, எப்படி கிறிஸ்துங்கிற பேர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க, கிறிஸ்து என்பவர் தேவகுமாரன், கிறிஸ்து என்பவர் மேசியா தேவகுமாரன், உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலிலே இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டார். அந்த அறிவை தான் இங்க பேசிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தா. இன்னைக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, இயேசுவா கிறிஸ்துவா அல்லது இயேசு கிறிஸ்துவா கிறிஸ்துவா என்னது, எந்த குழப்பமும் வரக்கூடாது. கிறிஸ்து தேவகுமாரனாகிய கிறிஸ்து நம்ம எல்லாரையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக இந்த பூமியில என்ன பெயர்ல வெளிப்பட்டார்? இயேசு அப்படிங்கிற பெயர்ல வெளிப்பட்டார். அதனாலதான் மத்தேயு 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்ப இயேசு என்று பெயரிடுவாயாக. இது பரலோகத்தில் சொல்லப்பட்டது இல்ல, இங்க பூமியில சொல்லப்படுது. அவருக்கு என்ன பேர் வைக்கணும்? இயேசு. அந்த அவருங்கிற யார்? அவருங்கிறவர் யார்? வானத்தில் இருந்த தேவன், அவர் தேவன், தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியில இயேசுங்கிற பேர்ல வெளிப்பட்டார். அப்ப அவர் நம்முடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கும்படிக்கு இந்த பூமியில வெளிப்பட்டார். அதனாலதான் நீங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல 2 சாயலை பார்க்கலாம். ஒன்று இயேசு, இன்னொன்று கிறிஸ்து. ஒரே நபர் தான், 2 சாயல் காண்பிக்கப்பட்டிருக்கு. இயேசு, இன்னொன்று என்ன? கிறிஸ்து. இது அறியாமல் இருக்க வேண்டாம். இதை அறிகிற அறிவுல தான் ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கும் அதிக சந்தோஷத்தை தருகிற, அதிக நன்மையை தருகிற வேத சத்தியங்கள் காண்பிக்கப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து தான் எனக்காக இயேசுவா இந்த உலகத்திலே பிறந்தார். எவ்வளவு பெரிய மகத்துவம் பார்த்தீங்களா? வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்களை என்னையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பயங்கரமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தம்மையே பலியை ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் இந்த இடத்துல ஒளியை காண்பித்து கொடுக்கிற இடத்துல இருதயத்தை காண்பித்து கொடுக்கிறார். ஒளிக்கும் இருதயத்துக்கு என்ன சம்பந்தம்? சங்கீதக்காரன் தான் சொல்றார். சங்கீதம் 4, 2 கொரிந்தியர் 4. அதான் மீண்டும் சொல்றேன், அவர்தான் எனக்காக இந்த பூமிக்கு வந்து என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையையும் அவரோடு கூட சிலுவையிலே அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தா. அது என்ன? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அறிகிறேன். தேவனாகிய கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில இயேசுவா வெளிப்பட்டார். எதற்காக? என்னுடைய எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக. என்னை சமாதானமற்ற நிலைமைக்கு, நன்மைகள் அற்ற நிலைமைக்கு என்னை தள்ளுகிற ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக கிறிஸ்து இந்த பூமியில என்ன பெயர்ல வெளிப்பட்டார்?
சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்து இந்த பூமியில என்ன பேர்ல வெளிப்பட்டார்? இயேசுங்கிற பேர்ல வெளிப்பட்டார். அதனாலதான் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 28வது வசனத்திலேயும் இயேசுவே கிறிஸ்து என்று அங்கே அவர் திருஸ்தாந்தப்படுத்தப்படுகிறார். அப்பொழுது என்கிற தேவ மனுஷன் மூலமாய், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய், அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கிறிஸ்துவே இயேசு, இயேசுவே கிறிஸ்து என்று திருஸ்தாந்தப்படுத்துகிறார். அதே அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அப்பொழுது என்கிற தேவ மனுஷன் இவர்தான் கிறிஸ்து, இயேசுதான் கிறிஸ்து என்பதை அதிக அழுத்தமாய் காண்பித்து கொடுத்தார்கள். இதை அறிகிற அறிவுல தான் நம்முடைய இருதயத்துல என்னது பிரகாசிக்கும்? சத்தமா சொல்லுங்க. அந்த ஒளி என்ன செய்யும்? பிரகாசிக்கும். ஒளி பிரகாசிக்குன்னா சாதாரணது இல்லைங்க. ஒட்டுமொத்த இருளுக்கும் அங்கே இடம் இல்லை. பொதுவா சொல்வோம், வாட்ஸ் அ ஆப்சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு கேட்டா, வாட்ஸ் அ கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ், எது ஒட்டுமொத்த இருளும் இல்லாத நிலைமை அப்படின்னு கேட்டா, வெளிச்சம் இருக்கிற இடம் தான். எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே என்ன இல்லை? இருள் இல்லை. இதைத்தான் அவர் காண்பிக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம், மன்னிக்கவும் 5ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கும்போது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதுதான் நாங்கள் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு விசேஷமா அறிவிக்கிறவைகள் சொல்லி காண்பித்து கொடுத்துட்டு, அதை தொடர்ந்து 7ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப எதுக்காக இந்த ஒளி இருதயம் எல்லாம் வெளிப்படுத்துறாருன்னா, நல்ல கவனிங்க. ஒரு பெரும் கூட்டம் என்ன சொல்லி கொண்டிருக்கு? சங்கீதத்துல என்ன பார்த்தோம்? சங்கீதத்துல என்ன பார்த்தோம்? சங்கீதம் 4:6 என்ன பார்த்தோம்? ஒரு பெருங்கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? ஒரு பெரிய அவிசுவாசம், ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, ஒரு பெரிய வேதனை, ஒரு மிகப்பெரிய இருள். நன்மையை காண்பிக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா சங்கீதக்காரன் காமிச்சு கொடுக்கிறாரு, அப்படி முகத்தின் வெளிச்சத்துல தான், அந்த ஒளியில தான் நன்மை இருக்குங்கிறத அப்படியே காண்பித்து கொடுத்து இருதயம் பிரகாசிக்கிற அனுபவத்தை குறித்தும் பேசுகிறா. அப்ப அதுதான் நம்ம கவனிக்கணும். கிறிஸ்து தான் என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யறதுக்காக இந்த பூமியில யாரா வெளிப்பட்டா? இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டா. பிரியமானவர்களே, இதே காரியத்தை தான் நீங்க நல்லா கவனிங்க. இப்ப சங்கீதம் 6ஆம் சங்கீதத்துக்கு வாங்க, மன்னிக்கும் 4வது சங்கீதம், சங்கீதம் 4ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. அதுல வாசிக்க கேட்கலாம். 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 4:4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். வாசிங்க. உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு. நல்ல கவனிங்க. ஏன் இதெல்லாம் பேசுறாரு? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யாருன்னு கேட்கிறாங்க. அப்படி திரள் கூட்டம் இருக்கிறதுக்கு மத்தியில அவருடைய முகத்தின் ஒளி நம்முடைய இருதயத்துல சந்தோஷத்தை கொண்டு வருது. பாருங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க? பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையில எழுதுகிறார். இதைத்தான் எபேசியர் 4:20 சொல்றாரு. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே மன்னிக்கும், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே உங்கள் எரிச்சல் தனிய கடவுள் சொல்றாரு. எங்க? எபேசியர் 4. சங்கீதம் 4 அது அப்படியே அங்க போயிடணும். எங்க? எபேசியர் 4க்குள்ள கொண்டு போகுது. இப்ப எபேசியர் 4வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒரு கையில சங்கீதத்தை பிடிச்சுக்கங்க, சங்கீதம் 4 பிடிச்சுக்கங்க. இப்ப இன்னொரு கையில எபேசியர் 4வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னையா அதே போல வசனம் வருது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். வாசிக்கலாம். இங்க சூரியன் அஸ்தமிக்க முன்னால இருக்கு, அங்க உங்கள் படுக்கையிலேன்னு போட்டிருக்கு. ஏன்னா சூரியன் அஸ்தமிச்சிட்டுனா எல்லாரும் படுக்கைக்கு போயிடுவாங்க. நமக்கே தெரியுமே, யாக்கோபு பிரயாணப்பட்டு வரும்போது சூரியன் அஸ்தமிச்ச உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு கல் எடுத்து தூங்குறதுக்கு போயிட்டாரு. அந்த காலத்துல அப்படிதான், லைட் வெளிச்சமே கிடையாது. இரவுன்னு சொல்லிட்டாலும் அவங்க தூங்கிடுவாங்க. சூரியன் எப்ப அஸ்தமிச்சது? 9 மணிக்கா? சாயங்காலம் 6 மணிக்கு அல்லது 7 மணிக்குள்ள அது அஸ்தமிச்சிடும். அவர் ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு தூங்க ஆரம்பிச்சாரு.
ஏன்னா பகல் ஃபுல்லா நல்லா வேலை பார்ப்பாங்க, சாயந்தரம் நினைச்சுவாங்க உடனே தூங்கிடுவாங்க. இப்ப நம்ம தான் படுக்கிறதுக்கு என்ன ஆயிருது, 10 மணி 12 மணி 1 மணிக்கு படுத்துட்டு இருக்கோம். ஆனா யாக்கோபு சூரியன் அஸ்தமிச்சோன்னே அதான் அங்க எழுதுறாரு, உங்கள் படுக்கையிலே நீங்கள் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இங்கே அதான் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அவர் ரெண்டும் ஒரே வசனம் தானே, கிட்டத்தட்ட ஒரே வசனத்தை கொண்டு வர்றார். என்ன இது சங்கீத 4 எபேசியர் 4 குழப்பமா இருக்குன்னு நினைச்சு குழம்பிட வேண்டாம். நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, சங்கீத 4ல அவருடைய முகத்தின் ஒளியை படிக்கிறோமே, அங்கதான் இயேசு கிறிஸ்து எனக்காக வானத்தில் இருந்த கர்த்தர் இந்த பூமிக்கு மனுஷனா வந்தாருங்கிற அந்த வெளிப்பாடு இருக்கு. அப்ப அதைத்தான் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய பழைய வாழ்க்கை எங்க அறையப்பட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை, பழைய மனுஷன் எங்க அடிக்கப்பட்டிருக்கிறான்? சிலுவில் அறையப்பட்டிருக்கிறான் சொல்லி ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப நல்ல கவனிங்க. இப்ப இந்த சங்கீத 4 அதைத்தான் பேசுது, நம்ம தான் கவனிக்க மாட்டோம். அப்ப சங்கீத 4ல நாம் பார்க்கிற இந்த 4ஆம் வசனத்துல பார்க்கிறோமே, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு. சூரியன் அஸ்தமி, அதான் உங்கள் படுக்கையில நீங்க அமர்ந்து நீங்க பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கன்னு சொல்றாரு. இதனுடைய வெளிப்பாடாதான் எபேசியர் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம். எதுக்காக இது காண்பிக்கப்பட்டிருக்குன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசித்தாதான் தெரியும். ஏன் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி கொடுக்கிறாருன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் அதுக்கு முன்னால போங்க, 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அறித்துக் கொள்ளுங்கள். 24ஆம் வசனத்தை முடிச்சுட்டு தான் அடுத்து வர்றார். கான்செப்ட் ஒண்ணுதான். சங்கீதம் 4 எபேசியர் 4. சங்கீதம் 4 2 கொரிந்தியர் 4க்குள்ள நம்மளை கொண்டு போகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த சங்கீதம் 4 நம்மளை எபேசியர் 4க்குள்ள கொண்டு போகுது. படிக்கணும். இந்த சத்தியத்தை அறியாம இருந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ரத்த சிந்தினது ஏதோ விருதாவா கிடையாது, வீணா கிடையாது. எதுக்காக? யாருக்காக? எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக. நீங்க ஏன் தெரியுமா சமாதானம், அந்த நிம்மதி, நன்மை இல்லை தெரியுமா? நமக்குள்ள சில பாவங்கள், கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்க முடியாத தன்மை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில சண்டை போடுவது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடுவது, அடிப்பது, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவது, இப்படிப்பட்ட பாவங்கள் காணப்படுகிற வரைக்கும் தேவனுடைய முகத்தில் உள்ள அந்த ஒளியை அனுபவிக்க முடியாது. ஆகவேதான் இங்க சொல்லுகிறார், சங்கீதம் 4 நம்மை முதலாவது 2 கொரிந்தியர் 4க்குள்ள கொண்டு போச்சு. இப்ப சங்கீதம் 4 நம்மளை இப்ப எதுக்குள்ள கொண்டு வருது? எபேசியர் 4க்குள்ள கொண்டு வருது. நான் இல்லாத சொல்ல போறது இல்ல. சங்கீதம் 4:4 என்ன போட்டிருக்குதோ அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. எங்க இருந்து எடுக்கிறாரு? சங்கீதம் 4ல இருந்து தான் எடுக்கிறாரு. ஏன்னா எபேசியர் 4க்கு அவருக்கு ஒரு வசனம் தேவைப்படுது. ஆவியானவர் எங்க இருந்து எடுக்க வைக்கிறாரு? சங்கீதம் 4ல இருந்து எடு அப்படின்னு சொல்றாரு. கோபம் கொண்டால் நீங்கள் கோபம் கொண்டாலும், அப்ப எதுக்காக இது எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தா, அதுக்கு முன்னால படிச்சு பார்த்தா தான் தெரியுது, கிறிஸ்துவின் சிலுவையிலே நம்முடைய ஒட்டுமொத்த மோசம் போக்கக்கூடிய இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் கிறிஸ்துவின் சிலுவையிலே களைந்து போடப்படுகிறார். அவருடைய உயிர்த்தெழுதல்ல புதிய மனுஷனுடைய சாயல் உங்களுக்கும் எனக்கும் உடுத்து வைக்கப்படுகிறது. இந்த வரிசையில தான் அந்த சத்தியம் காண்பிக்கப்படுது. சங்கீதம் 4 அந்த வரிசையில தான் வருது. அதனாலதான் இங்க எழுதுகிறார். 4வது சங்கீதம் 4வது வசனத்துல பார்க்கிறோமே, அதுக்கு அடுத்து பாருங்க, நீதியின் பலிகளை செலுத்தி அப்படின்னு கொண்டு வர்றாரு. பலிகளை பத்தி பேசுறாரு. நமக்காக பலியானவர் யார்? சத்தமா சொல்லுங்க. நமக்காக பலியானவர் யார்? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நம்ம படிக்கிறோம், தேவன் இந்த பூமிக்கு மனுஷனா வந்தா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆவியாய் இருந்த தேவன். அவர் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த பூமியில மனுஷ சாயல்ல. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் பாவத்திலே கெட்டு போக கூடாது என்பதற்காக.
நீங்களும் நானும் நம்முடைய ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷருக்கான பழைய மனுஷன். கோபத்துக்கு கோபம், சண்டைக்கு சண்டை, அடிக்கு அடி, உதைக்கு உத, வாக்குவாதத்துக்கு வாக்குவாதம், எரிச்சலுக்கு எரிச்சல், பகைக்கு பகை. இப்படிப்பட்ட பழைய மனுஷனை அவருடைய சிலுவைக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு போய் விட்டா. இந்த வெளிச்சத்துலதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்மையை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு கூட்டம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு, நன்மை காண்பிப்பவன் யார்? அவங்களுக்கு திராட்சரசம் பெருகி இருக்கு, தானியம் பெருகி இருக்கு. ஆனா அந்த பெருகின சந்தோஷத்தெல்லாம் காட்டிலும் ஒரு தேவ பிள்ளைக்கு எதுதான் சந்தோஷம் தெரியுமா? கிறிஸ்துவின் முகத்திலிருந்து வருகிற அந்த ஒளி. இன்னைக்கு அந்த வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்காங்க. ஏதோ போகணும் வரணும், ஏதோ சர்ச்சுக்கு போனோம் வந்தோம். இல்லை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளியை நம்ம எப்படி அனுபவிக்கணும்? அவர் இந்த பூமிக்கு வந்து தம்மை எப்படி ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார், முகத்துல காரி துப்பப்பட ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் பாவத்திலே மடிந்து விடக்கூடாது. அதனாலதான் ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொண்டோமா? இந்த சத்தியத்துல தான் ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாரு? எதை காண்பிப்பார்? சத்தமா சொல்லுங்க. எதை காண்பிப்பார்? நன்மையை காண்பிப்பார். நன்மையை காண்பிப்பார். அப்ப ஏன் சங்கீத 4ல 2 கூட்டம் காண்பிக்கப்படுது தெரியுமா? ஒரு கூட்டம் மக்கள் விட தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யாருன்னு சொல்றவங்க யாரா இருப்பாங்கன்னு நினைக்கீங்க? எனக்கு நன்மை காண்பிப்பவன் யாரு அப்படிங்கிற யாரு சொல்லுவான்னு நினைக்கீங்க? உலகத்தார் தான் சொல்லுவாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில நொந்து நூலானவன் தான் சொல்லுவான், எனக்கு யாரையா நன்மையை காமிப்பா. எனக்கு நன்மையை காண்பிப்பவன் யாரு சொல்றாங்க? ஒருத்தர் 2 பேர் இல்ல, அநேகர். அந்த லிஸ்ட்ல நீங்க இருந்துடாதீங்க. அவருடைய முகத்தின் ஒளியை அனுபவிங்க. அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தாரு. ஒரு காலகட்டத்துல நாசரேத் அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு. இந்த நாசரேத் இல்ல, 4 மாவடிக்கு அடுத்து வருது அந்த நாசரேத் இல்ல. அங்க இஸ்ரவேல் தேசத்துல நாசரேத்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல நன்மை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நன்மையை அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஏன்னா நாசரேத் ஊர்ல ஃபுல்லா பாவ வாழ்க்கை, இருள். அங்க நன்மையே கிடையாது. ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா? வாரந்தோறும் கோயிலுக்கு போயிடுவாங்க. ஆனா வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க? இருள். சடங்காச்சாரத்துக்கு பலி செலுத்திக்கிடுவாங்க, காணிக்க கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க நாசரேத் ஊரார். ஆனா ஒரு நன்மை கிடையாது. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? நம்ம வாசிக்க போறோம். எப்படி சங்கீதம் 4:6 பாக்குறோமோ, எங்க அந்த நன்மையை பத்தி பேசுறாரோ, நான் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யாருங்கிற பெரிய கேள்வி வருதோ, அதே போல யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 46வது வசனத்துல நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷன் பிலிப்போ பார்த்து சொல்றான், நாசரேத் ஊரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா அப்படின்னு கேட்கிறான். கேட்கனா கேட்கலையா? நீங்க சங்கீதம் 4:6 பார்த்தீங்களா? அந்த 2 சேர்த்துருங்க. 46. எந்த 46? எந்த 46? யோவான் 1:46 வந்துருங்க. இதே கேள்வி அங்கேயும் இருக்கு. நாத்தான்வேல்ட்ட போய் சொல்றாரு, எப்ப நமக்கு நன்மை நடக்க போகுது? ஏன்னா கிறிஸ்துவ பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில நன்மை செய்ய போறாரு. வானத்திலிருந்து ஒரு பூமிக்கு வந்துட்டாரு. நாத்தான்வேல நம்ப முடியல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாசரேத் ஊர்ல இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2 வார்த்தை தான், வந்து பார். 2 வார்த்தை தான், கம் அண்ட் see. வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இவன் சொல்றான்ல வந்து பாருன்னு சொல்றான். ஆனா நாத்தான்வேலுக்கு என்ன கேள்வி இருக்கு தெரியுமா? நாசரேத் ஊரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா அப்படின்னா, நாசரேத்துல இருந்து நன்மை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாசரேத் இருண்ட ஒரு இடமா தான் அந்த நாட்கள் இருந்துச்சு. சமாதானம் கிடையாது. மெய்யான சமாதானம் கிடையவே கிடையாது. மெய்யான சமாதானம் இருந்தா ஏன் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கணும்? சமாதானம் கிடையாது. சரி, நாத்தான்வேல் கூட போய் தான் பார்ப்பேன்னு சொல்லி பாருங்க, அவன் கூட வர்றான். வந்தா என்ன நன்மையை கண்டான் தெரியுமா? கண்டு ஆச்சரியப்பட்டான். அதையும் கூட பார்க்க போறோம்.
8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், என் எப்படி அறிவீர் என்றான். அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது உன்னை என்ன செஞ்சுட்டேன், நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது உன்னை கண்டேன். அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போது எப்படி பார்க்க முடியும்? அத்திமரம், அந்த காலத்து அத்திமரம் கிளைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். கிளைகள் என்ன செய்யும்? நிறைஞ்சிருக்கும். அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் என்ன செஞ்சேன், உன்னை கண்டேன்னு சொன்னா, அந்த காலத்துல இந்த தியானம் பண்ணுவதற்காக அந்த நாட்கள்ல பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த யூத மார்க்கத்தில் உள்ளவங்க எல்லாம் தியானம் பண்ணுவதற்காக, தேவனோடு சம்பாஷணை பண்ணுவதற்காக அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அத்திமரத்துக்கு கீழே இருக்கிற அனுபவங்கிறது என்ன தெரியுமா? சமாதானத்தை குறிக்கும். இதெல்லாம் இன்னைக்கு விலாவரி அடிக்க முடியாது, அது ஒரு பெரிய செய்தி. ஏன்னா மீகாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும், 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 25வது வசனத்திலையும், சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் அவனவன் அத்திமரத்திற்கு கீழே, திராட்சை செடிக்கு கீழே கொண்டு வரப்படுறது எதுக்கு அடையாளமா சொல்வார் தெரியுமா? யுத்தம் இல்லாமல், பயப்படுத்துவார் இல்லாமல், சமாதானமாய் இருக்கிற அனுபவத்துக்கு அடையாளமா சொல்வார். அப்பமே அவர் என்ன சொல்றாருன்னா, உன் அத்திமரத்துக்கு கீழே நான் என்ன செஞ்சேன், கண்டேன்னு சொல்லி சமாதானத்துக்கான காரியங்களை காண்பித்து கொடுத்துட்டு சொல்றார். அத்திமரம் இலைகளா தானே இருக்கும், மூடி இருக்கும். என்ன எப்படி அவர் கண்டார்? என்ன எப்படி கண்டார்? அதான் அவருக்கு ஆச்சரியம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஏன் இன்னைக்கு யாரும் தெரியாத ஒரு மறைவிடத்துல நான் இருக்கிறேன், யாருமே பார்க்க முடியாது, ஒரு மறைவிடத்துல தான் இருக்கிறேன், நான் தனிமையில வேதனைப்படுறது யாருக்குமே தெரியாது, துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சில பாவ சோதனைகள்ல பிடிக்கப்பட்டு இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வழியே இல்லாமல், அதுல இருந்து விடுதலை பெற வழியே இல்லாம துக்கிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அவர் பாப்பாரான்னு கேட்டா அவர் காமிக்கிறாரு, நான் உன்னை கண்டேன்னு சொன்னாரு. அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதா? இலைகள் எல்லாம் மறைச்சிருக்குமே, அதுக்கு கீழே இருக்கிற என்ன பார்த்தாரா? கண்டேன்னு சொன்னோன்னதான் ஆச்சரியம் தாங்க முடியல. இப்ப பிலிப்பு கூப்பிட்டு விட்டாரு, நான் ஆசிரியத்திலிருந்து யாவது ஒரு நன்மை உண்டாக கூடுமான்னு கேட்டாரு. நீ வந்து பாருன்னு சொன்னாரு. இவர் கண்ட நன்மையை அடுத்து சொல்றார் பாருங்க. 49ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் பார்த்து நன்மையை எப்படி கண்டுகிட்டார் பாருங்க, வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 49. அதற்கு நாத்தான்வேல், ரபி, எப்படி பாருங்க, இதான் நன்மையை கண்டடைந்த அனுபவம். நீர் யாரு? மரியாளின் குமாரனா? யோசேப்பின் குமாரனா? தேவனுடைய குமாரன். நீ இங்க இல்ல, அங்கிருந்து வந்தவர். நாத்தான்வேல் தூரத்தில் இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியல. எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் அப்படிங்கிற கேள்வியை போல, நன்மை வருமா, நன்மையை காண முடியுமான்னு கேட்கிறான். இப்பதான் அவருடைய முகத்தில் இருந்த அந்த ஒளி வெளிப்படுது. இயேசு கிறிஸ்து. இப்பதான் சொல்றாரு, இந்த இயேசுவாகிய நீர் தான் யாரு? தேவனுடைய குமாரன். நாத்தான்வேல் நன்மையை பார்த்தாரோ பார்க்கலையா? பார்த்தா. அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த வார்த்தை எதை காண்பிக்க தெரியுமா? என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் நிவர்த்தி செய்வதற்கு, என்னுடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கைய, பழைய மனுஷனை கொன்று போடுவதற்கு, அழித்து காண்பிப்பதற்கு, அழிப்பதற்கு இந்த பூமியில வெளிப்பட்ட இயேசுவாகிய நீர் தான் யாரு? தேவனுடைய குமாரன். கேள்விக்குறியோடு இருந்த மனுஷன் இப்ப தன் கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு. அதுதான் சங்கீதத்திலையும் பார்த்தோம், 2 கொரிந்தியர்லயும் பார்த்தோம், எபேசியர்லயும் பார்க்கிறோம். விசுவாசிங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிறது தப்பான விதத்துல காண்பிக்கப்படுது. நீங்கள் நான் சரியான விதத்தில் அறிந்து கொள்ளணும். அவர் இந்த பூமிக்கு வந்தனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வெறுமனே என் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி கூடுதலா என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனையும் அவர் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்து விட்டார். அதுதான் அந்த மனுஷன் கண்டுக்கிட்டான். அவர் சொல்றான் பாருங்க, நீ தேவனுடைய குமாரன். உடனே ஆண்டு சொல்ல தெரியுமா? நீ நன்மையை கண்டுட்டானா காணலையா? சொல்லுங்க, நன்மையை கண்டானா காணலையா? நன்மை உண்டாகுமான்னு கேட்கிறான், உண்டாக கூடுமான்னு. உண்டானதை பார்த்துட்டான். பார்த்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் விடல, நான் இன்னும் உனக்கு நன்மையை காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி அடுத்த வசனத்துல 50ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க. அழகா சொல்றார், நீ இதிலும் பெரிதானவைகளை இப்ப நீ பார்த்து இல்ல,
இதிலும் பெரிதானவைகளை காண்பாயின்னு சொல்லி அடுத்து காண்பிக்கிறார் பாருங்க. பயங்கர பிரம்மாண்டமானது. 50ஆம் வசனத்துல 49 நன்மையை கண்டாச்சு. என்ன நன்மை? வானத்தில் இருந்தவர் என்னுடைய ஒட்டுமொத்த இருளான வாழ்க்கையையும் மாற்றுவதற்கு தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாச்சு. அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டது மட்டும் இல்ல, ஆண்டு உடனே அவனை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? உன்னை அத்திமரத்தில் கண்டேன்னு சொல்லி நான் உன்னை சொன்னதுனாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாயின்னு சொல்லி அடுத்த வசனத்துல பின்னும் அவர் அவனை நோக்கி, பாருங்க, பின்னும்னா என்ன? இன்னும் கூடுதலா பேசுறாரு. எதுக்கு? இதிலும், சத்தமா சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்ப அது எதுல தொடர்ந்து கேட்டா பாருங்க, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவகுமாரன் திறந்து தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறது. அப்படியே ஒரு கையை வச்சுட்டு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:12. ஆதியாகமம் 28:12. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல கவனிங்க. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி எதை எட்டிருக்கு? ஆமா, மாலை பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருக்கு, அதனுடைய நுனி இருக்க, நுனின்னா அந்த மொனை, அது எங்க எதை தொட்டிருக்கு? வானத்தை எட்டி இருக்கு. அடுத்து வாசிக்கலாம், நல்லா பாருங்க. அதிலே அதிலேனா எதுல? சத்தமா சொல்லுங்க. ஏனியில தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். நாத்தானுக்கு நன்மை இன்னும் கூடுதலா காண்பிக்கப்படுது. அங்கேயும் என்னதான் பார்க்கிறோம்? தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும். விட்டுட்டீங்களோ? யோவான் 1 விட்டுட்டீங்களா? இல்ல இந்த சாப்டர் விட்டுட்டீங்களா? கவனிக்கீங்களா? யாக்கோபு ஒரு ஏணியை காண்கிறார். மேல கர்த்தர் தேவன் இருக்கிறார், கீழே மனுஷன் இருக்கிறான். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தல யார் இருக்கிறா? அங்க ஏணி இருக்கு. ஆதியாகமம் 28 ஏணி இருக்கு. இங்க இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இருக்கிறார். ரெண்டு காட்சி நல்லா கவனிங்க. அங்க யாக்கோபு கண்ட காட்சியில என்னதான் பார்க்கிறோம்? ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதா இருக்கு. நாத்தான்வேலுக்கு அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? எதுல தேவதூதர்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க? மனுஷகுமாரத்துல இருந்து ஏறுறதும் இறங்குறதும். கவனிக்கீங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கப்பட்ட அந்த ஏணி புதிய ஏற்பாட்டில் யாரதான் காண்பிக்கும்? இயேசு கிறிஸ்து. ஏன்னா தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அதையும் கூட பார்த்துருவோமா? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 6வது வசனங்களை பார்க்கும்போது தேவன் ஒருவரே. அது வாசிக்க கேட்கலாம். பாருங்க, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. கவனிச்சுவாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில எது வைக்கப்பட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க, எது வைக்கப்பட்டிருக்கு? ஏணி வைக்கப்பட்டிருக்கு. அதுல யாக்கோபு என்ன காட்சியை காண்கிறார்? தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான காட்சி. புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், யோவான் 1வது அதிகாரத்தில் ஏணிக்கு பதிலாக யார் அங்க இருக்கிறா? மனுஷகுமாரன் இருக்க. கட்ட சொல்லிட்டீங்க, மனுஷகுமாரன் இருக்கிறார். அந்த மனுஷகுமாரன் தான் எந்த குமாரன்? சத்தமா சொல்லுங்க, தேவகுமாரன். அப்ப தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறது இறங்குறதையும்
இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இதைத்தான் பவுல் அங்க தீமோத்தேயு புஸ்தகத்தை காமிச்சு கொடுக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக. நம்ம எந்த பிடியில பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த கட்டுகள்ல சிக்குண்டவங்களா இருந்தாலும் சரி, எந்த பாவ சோதனையில பிடிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துர்க்குணம் நம்மை பிடித்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டு சொல்றாரு எல்லாரையும் மீட்டு கொள்ளத்தக்கதாக, மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக. அதனாலதான் யாக்கோபுக்கு காண்பிக்கப்பட்டது அந்த ஏணி நாத்தான்வேலுக்கு காண்பிக்கப்படுது. எந்த நாத்தான்வேல்? யார்கிட்ட ஸ்பெசிபிக்கா, யார்கிட்ட குறிப்பா பேசுறாரு தெரியுமா? எல்லாட்டையும் கிடையாது. பின்னும் அவர் அவனை நோக்கி சொல்றார், இதிலும் பெரிதானவர்களை காண்பேன்னு சொன்னார். நீ தேவனுடைய குமாரன் கண்டுட்ட, நீ இதிலும் பெரிதானதை பாரு. அந்த தேவகுமாரன் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியில நின்று நமக்காக பரிந்து பேசுகிறவராய், நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய், உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக, உங்களையும் என்னையும் தேவனோடு பரலோகத்துக்கு சேர்ப்பதற்காக தம்மையே ஒப்பு கொடுக்க அவர் வெளிப்பட்டாரு. அந்த ரகசியத்தை குறித்து தொடர்ந்து நாத்தாண்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். நாத்தான்வேல்கிட்ட இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நிறைய பேர் இதை தப்பா நினைப்பாங்க. இதிலும் பெரிதானது, இதிலும் பெரிதானது என்ன? அவருக்கு என்ன காரா கொடுத்தார்? ஒரு காரை கொடுத்துட்டு அடுத்து ஒரு 10 கார் தருவேன்னு சொன்னார். அவருக்கு என்ன நன்மையை கொடுத்தாரு தெரியுமா? தேவகுமாரன்கிற அந்த அறிவு வந்துச்சு. இவர்தான் பாவத்தை போக்குற பலி. இந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஒட்டுமொத்த சாபமான வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஒட்டுமொத்த பழைய பாவ வாழ்க்கையை புரட்டி போட முடியும். இது அறிந்து கொண்ட மனுஷன் தொடர்ந்து அவர் என்ன சொல்லிட்டு தெரியுமா? இதிலும் பெரிதானவில் நீ காண்பான்னு சொல்லிட்டு பின்னும் அவரை நோக்கி சொல்லிட்டாரு, அந்த மத்தியஸ்தரை பாரு, உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில பலியாகும்படிக்கு தம்மையே ஒப்பு கொடுத்த அந்த மத்தியஸ்தரை பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த வெளிச்சத்துல, இந்த ஒளி, இந்த முகத்தின் ஒளியில தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை நன்மையை கண்டடைய கூடும். விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். அவளுக்கு அன்னைக்கு திட்டவட்டமா தெரிஞ்சிடுச்சு, என்னது நம்மளை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. உண்மையா இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல பார்க்கிறோம், விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த காலம் பயங்கர மோசமான காலம். இன்னைக்கு இந்த தண்டனை, இப்போ இப்படிப்பட்ட தப்புக்கு இவ்வளவு தண்டனை வச்சிருக்காங்களா வைக்கலையா? உலகத்துல இருக்கா இல்லையாங்க? இருக்கா இல்லையா? திருட்டு குற்றத்துக்கு இத்தனை லட்சம், இத்தனை ஆயிரம் அபராதம், இத்தனை ஆண்டு கடுங்காவல் தண்டனை இருக்கா இல்லையா? இருக்கு. கொலை செய்த குற்றத்துக்கு தண்டனை இருக்கா இல்லையா? இருக்கு. அன்னைக்கு விபச்சாரம் செஞ்சிட்டா அது உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்கன்னா அவங்கள கட்டாயமா கல்லெறிஞ்சு என்ன செய்யணும்? கொல்லணும். விபச்சாரத்துல கையும் மெய்யுமா பிடிச்சாச்சு. கையும் மெய்யுமா பிடிச்சா நம்ம சாட்சி வேணுமா? சாட்சி தேவையா? தேவையில்லை. கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த சகோதரிக்கு தெரிஞ்சிட்டு நமக்கு இன்னையோட வாழ்க்கை முடிஞ்சிட்டு, தீமை தான். நன்மை யாராவது வருமா? அவளுக்கு வருமா வராதா? நன்மை வர வாய்ப்பு இருக்கா? நீங்க சொல்லுங்க. அந்த யோவான் 8வது அதிகாரத்தை பார்த்துட்டு பாருங்க. அவள் நன்மை வர வாய்ப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உள்ள சட்ட ஒழுங்கு கூட மாத்துறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இது போச்சுன்னா என்ன பாருங்க, இது போச்சுன்னா மாத்திடுவாங்க. பணம் போச்சுன்னா என்னது, சட்டத்திட்டமே மாறிடும். ஆனா நியாயப்பிரமாண ஒழுங்குல யாரும் உள்ளே வர முடியாது. யூதர்கள் பிடிச்ச பிடிதான். கொல்லணும்னு நினைச்சா என்ன செஞ்சிருவாங்க? கொண்டுதான் ஆவாங்க. கொல்லலைன்னா தேவனுக்கு நம்ம துரோகம் செய்யறோம்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க அழகா கடைபிடிப்பாங்க. அதனாலதான் பாருங்க, ஹிட்லர் நாட்கள்ல கிட்டத்தட்ட பல லட்சம் யூதர்கள் செத்து போனாங்க. அவன் என்னைக்கு பிடிச்சான் தெரியுமா? கரெக்டா ஓய்வு நாள்ல யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணான். ஏன்னா அவனுக்கு தெரியும், தான் உயிரை விட இந்த பழைய ஏற்பாட்டு கற்பனையை தான் அவன் அதிகமா மதிப்பான். செத்தாலும் சாவானே ஒளி என்ன செய்ய மாட்டான்? ஓடி போக மாட்டான். ஓய்வு நாளுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் பையான தான் வச்சிருப்பாங்க. ஒரு 1.25 கிலோமீட்டர், அவ்வளவுதான். 3/4 மைல் அல்லது 1.25 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க.
1.25 to 1.5 கிலோமீட்டர் தான் நடப்பாங்க. அதுக்கு மேல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நடந்து போக மாட்டாங்க. குறிப்பிட்ட கொஞ்சம் தூரம் தான். மற்ற நாள் எவ்வளவு தூரம்னாலும் ஓடுவாங்க, எவ்வளவு கிலோமீட்டர்னாலும் ஓடுவாங்க. ஆனா ஓய்வு நாள் அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். இந்த குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி வெளியே போக மாட்டாங்க. அப்ப அவன் ஹிட்லர் என்ன செய்யறான் தெரியுமா, அவ்வளவுத்தையும் கொல்லணும்னா இந்த ஓய்வு நாள் தான் சாத்தியமாகும் சொல்லி கரெக்டா ஓய்வு நாளை பார்த்து அவ்வளவரையும் பிடிக்க ஆரம்பிச்சான். இவங்க ஓடுவாங்களா? உயிரே போனாலும் பரவாயில்ல, யூதர்கள் எதை நிலைநாட்டுவாங்க, நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்டுவாங்க. அப்படிப்பட்ட யூதர்கள் கையில இந்த சகோதரி மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த சகோதரிக்கு என்ன தெரியும் தெரியுமா, நம்ம கதை என்னையோட சொல்லுங்க முடிய போகுது, கண்டிப்பா கொன்றுவாங்க. நமக்கு நன்மையை காண்பிப்பவர் ஒருவரும் கிடையாது. இப்ப வாழ்க்கையில தீமை தான் வந்து நேர போகுது, கண்டிப்பா தீமை தானே, அவளுக்கு நன்மையா கிடைக்க போகுது. விபச்சாரம் செஞ்சதுக்கு நன்மையா கொடுக்க போறாங்க, அவார்டா கொடுக்க போறாங்க. அவ வாழ்க்கையில் அன்னைக்கு பயங்கரமான தீமை வரப்போகுது, சாக போறா. ஆனா யாருக்கு முன்னால கொண்டு வரப்பட்டா தெரியுமா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவள் நிறுத்தப்பட்டா. ஆனா வாழ்நாளெல்லாம் நினைச்சிருப்பா தெரியுமா, இவர் மட்டும் வரல அப்படின்னா கண்டிப்பா நான் செத்து போயிருப்பேன். அப்பதான் அவர் சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை சொல்றாரு, நீ இப்போ இனி என்ன செய்யாத. அந்த வெளிப்பாடு எதுல இருக்கு தெரியுமா, அந்த ஒளி. அதனாலதான் அந்த சகோதரிட்ட பேசுறத தொடர்ந்து உடனே சொல்றாரு 12ஆம் வசனத்துல, யோவான் 8:12 சொல்றாரு, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொன்னார். என்னைய சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கீங்களா? அங்க விபச்சாரத்துல கைமையுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறா, அவட்ட பேசுறாரு. அவட்ட பேசிட்டு இருக்கும் போதே உடனே சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்னு சொல்றாரு. இந்த ஒளிக்கும் அந்த ஸ்திரீக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்திரீட்ட பேசிட்டு இருந்த உடனே இந்த ஒளின்னு சொல்லி மற்ற ஜனங்களையும் அந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாரு. இது என்னதுன்னு உனக்கு விளங்காம இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. எப்படி அந்த விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ நன்மையை காண்பதற்கு தகுதியே கிடையாது. ஆனா அவ வாழ்க்கையில் நன்மை நடந்ததா நடக்கலையா? சொல்லுங்க, நன்மை நடந்ததா நடக்கலையா? நன்மை நடந்துச்சு. அவ செஞ்ச பாவத்துக்கு அவளுக்கு என்னதான் தண்டனை கொடுக்கணும்? என்ன தண்டனை கொடுக்கணும்? மரண தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிறுத்தப்படுறா. இப்ப அவர்கிட்ட இருக்கிற இந்த வெளிச்சம் இப்ப அவளை பிரகாசிக்க செய்து, அவளுடைய இருளான வாழ்க்கையை பிரகாசிக்க செய்தது. அதைத்தான் நம்ம இங்க கவனிக்கிறோம். சம்பந்தமே இல்லாம சொல்லக்கூடாது. யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த ஒளி ஜனங்களை பிரகாசிக்க வேண்டும். ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? எல்லாம் பிடிச்சிட்டாங்க. இறுதி எப்படி இருக்கும் தெரியுமா? நீ யோசிச்சு பாருங்க. திருடன் நல்ல எல்லாத்தையும் திருடிட்டு வெளியே வரும்போது ஒரு 5-6 பேர் சேர்ந்து பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருப்பான் தெரியுமா? இன்னைக்கு தொலைஞ்சோம், வசமா மாட்டிக்கிட்டோம், பிடிச்சு கெட்டி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், சுத்தமா முடிஞ்சோம். இன்னைக்கு வெளுத்து நினைச்சுவாங்க, கொன்னாலும் கொன்றுவாங்க. அப்ப அவனுக்கு இறுதி எப்படி இருக்கும் தெரியுமா? யாராவது வந்து காப்பாத்திர மாட்டாங்களா? அப்ப அந்த ஸ்திரீகிட்ட ஆண்டவர் அன்னைக்கு முறைய பார்த்தா இவர்கிட்ட இருக்கிற அந்த வெளிச்சம் அவளை பிரகாசிக்க பண்ணுது. இருள் நிறைந்த அவளுடைய வாழ்க்கையிலே நன்மை காண்பிப்பவன் யார் என்கிற ஒரு பெரிய கேள்வி கூட அவளுக்குள்ள இருந்திருக்கலாம். ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில தீமையை தவிர வேற எதுவும் நடக்க போறது இல்லை. வசமான பிடியில மாட்டிக்கிட்டா. ஒரு நாய் கடிச்சா பரவாயில்ல, நாய் வாயில இருந்தா கூட உருவிடலாம். முதலிட்ட மாட்டிக்கிட்டா அவ கணக்கு அதுதான். யார்கிட்ட மாட்ட கதை? முதலிட்ட மாட்ட கதை தான். விடவே விட மாட்டாங்க. பிட்டினா பிட்டி, ஒரே பிடி, சாக தான் செய்யணும். நீங்கள் நானும் மரணத்துக்கு பாத்திரம்ல இருந்தோம். அவருடைய முகத்தின் ஒளி உங்கள் மேல் என் மேல் பிரகாசிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த வெளிச்சத்தை அனுபவிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? இன்னைக்கு நம்ம இடத்துல ஆண்டு எதிர்பார்க்கிறா. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றார். ஒளியை குறித்து இருதயத்தை பத்தி பேசுறாரு. அதுதான் விபச்சார ஸ்திரீடத்துல பார்க்கிறோம். அவளுக்கு அன்னைக்கு நன்மையை காண்பிக்க வேற யாருமே கிடையாது, இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர.
அவ என்ன நினைச்சாங்கிறது எழுதல, ஆனா உண்மையில அங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? கண்டிப்பா அப்படித்தானே. இப்ப நம்மளே கொடிய இக்கட்டுல மாட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தன் காப்பாத்தின என்ன நினைப்பேன் தெரியுமா? நல்ல வேலையா இவர் மட்டும் வரலன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டால் அவருடைய முகத்தின் ஒளி, தேவகுமாரன் மனுஷகுமாரன் அந்த பூமிக்கு வந்தார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த அவரிடத்துல அந்த பிரகாசம் ஒளி அவளை என்ன செய்தது தெரியுமா? அவருடைய ஒட்டுமொத்த பாவங்களை மன்னித்தது. சாக வேண்டிய நிலைமையில் இருந்த அவள் வாழ்வை பெற்றுக் கொண்டாள். எனக்கும் பிரியமானவர்களே, பாவத்தில் அழிந்து போயிடாதீங்க. நீங்கள் நானும் மனம் போன போக்கில போய் இஷ்டத்துக்கு வாழ்ந்து மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து அழிவை கண்டுவிடாதபடிக்கு உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டார். அந்த கிறிஸ்து இயேசுவை பற்றி கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? இன்னைக்கு நாம் கேட்கிற அந்த தேவனுடைய வார்த்தையின்படி, ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்டபடி எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? ஆண்டவரே பேசுவோமா? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? அதை சொல்லி, ஆண்டவரே, இப்படி சொல்ற அநேகர் இருக்கிறாங்க. ஆனா சங்கீதக்காரன் ஒரு வெளிச்சத்தை அறிந்து கொண்டாரு. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உங்க முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கை இருளடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிதானே நீங்க இந்த பூமிக்கு வெளிச்சமா வந்தீங்க. தேவகுமாரனாகிய நீர் என்னை மீட்பதற்கு இந்த பூமியில மனுஷனா வெளிப்பட்டீரு. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணம் செய்வோமா? அப்படி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் அப்படி தேவ சமூகத்துல இந்த இடத்துல யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய இருளை வெளிச்சமா மாத்த வந்தீர். ஆண்டவரே, என்னுடைய இருளை வெளிச்சமா மாத்த வந்தீர். ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா?